என்ன ஃப்ராடு தனம் பண்ணாங்க? என்ன கோல வேணாலும் பேசிட்டு சாரின்னு கேட்க முடியாது. சாரி. அப்ப மத்தவங்க கோவம் எடுத்தாலும் அழுகுறா. அப்போ தெரியாம பண்ணிட்டோம். மத்தவங்க என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான தேர்ட் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தேர்ட் ப்ரோமோல திவ்யா இருக்காங்க பாத்தீங்களா, விக்ரம போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்க. யார்கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்கன்னா ரம்யா ஜோ கிட்ட தான் டிஸ்கஸ் பண்றாங்க. என்னெல்லாம் பேசினாங்க அப்படின்றத பத்தி டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை பார்க்குறவங்க லைக் போடாமல் இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்ன அப்டேட்ல இருந்து உடனே நம்ம சேனலில் வீடியோவா வந்துடும். இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். ஆக்சுவலா ரம்யா இன்னைக்கு வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ரம்யா மட்டும் இல்ல, அப்சராவும் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ரம்யா கிட்ட திவ்யா உட்காந்து நிறைய விஷயங்களை பேசுறாங்க. விக்ரம் பண்ணாரு பாத்தீங்களா, அதை பத்தி பேசுறாங்க. அதாவது நாமினேஷன் பண்ண சொல்லும் போது ஃப்ராடு, கோலத்தனம் அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாரு. திவ்யா என்ன கேட்குறாங்கன்னா, அப்படி என்ன ஃப்ராடுத்தனம் நான் பண்ணிட்டேன், அப்படி என்ன கோலத்தனம் நான் பண்ணிட்டேன், ஈஸியா அப்படி வார்த்தையெல்லாம் விட்டுறீங்க. அப்படி வார்த்தையெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் அது பேக் ஃபயர் ஆயிடுச்சுல. ஏன்னா விஜய் சேதுபதி எதனால அப்படி கேட்டீங்க, எதுக்காக அவ்வளோ ரூடா பேசுனீங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து திவ்யா கிட்ட வந்து சாரி கேட்டிருக்காரு. திவ்யா என்ன சொல்றாங்கன்னா, பேசுறதெல்லாம் பேசிட்டு ஈஸியா சாரின்னு வந்து நீங்க கேட்பீங்க, நான் உடனே ஏத்துக்கணுமா? என்னால உங்க சாரி எல்லாம் ஏத்துக்க முடியாது, எனக்கு உங்க சாரி வேணவே வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி விக்ரம் பண்ற ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாங்க. அது என்னன்னா, விக்ரம் சில சமயம் கோவப்பட்டு கத்திடுவாரு, ஏதாவது சொல்லிடுவாரு. சொன்னதுக்கு அப்புறம் நான் வந்து தெரியாம சொல்லிட்டேன், ஒரு கோவத்துல சொல்லிட்டேன்ற மாதிரி சாரி கேட்பாரு. அப்ப நம்மலாம் வந்து என்ன சந்தோஷமா இருக்கும் போது கோவப்பட்டு இருக்குமா? கோவத்துல தான் நம்ம எல்லாருமே பேசுறோம். அவர் பேசுறதெல்லாம் அவருக்கு தப்பாவே தெரியாது, நம்ம பேசுறது மட்டும்தான் அவருக்கு தப்பா தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு பாருங்க. பிக் பாஸ் வந்து எல்லாரையும் உடனே டாஸ்க் ஏரியாவுக்கு போக சொல்லியிருப்பாரு. அப்ப இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, பிக் பாஸ் சொல்லியிருக்காரு வந்தா வாங்க இல்லனா செத்து தொலைங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்ப வியானா கரெக்டா அதை பிடிச்சி கேட்டிருப்பாங்க. அப்படி எப்படிங்க நீங்க சொல்லுவீங்க? வாங்க, பிக் பாஸ் இவ்வளோ போங்கன்னு கண்டிப்பா சொல்லியிருக்காரு, வாங்கன்னு தானே சொல்லணும். ஆனா செத்து தொலைங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் மடக்கி கேட்டதுக்கு அப்புறம் சாரி அப்படின்ற மாதிரி அழகா முடிச்சிருவாரு. நிறைய எனக்கு தெரிஞ்சு விக்ரம் அந்த அழுக டிராமாவை பண்றாருங்க. இந்த இடத்துல ரம்யா கேட்கறாங்க என்னன்னா, என்னை பார்த்து வந்து நீ வந்து ரொம்ப கோழையா இருக்க, அழுதே ஏமாத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. வெளியே போய் பார்த்துருக்காங்க போல சொல்லியிருக்காரு. ஆனா அவரே அதை தானே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ரம்யா ஜோ கேட்கறாங்க. ரம்யா ஜோ கேட்கறது எக்ஸாக்டா எந்த சீன்ன்றதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறேன். அது என்னன்னா, ரம்யா ஜோ அந்த பக்கெட் இஷ்யூல துண்டா மாட்டியிருப்பாங்க. ஏன்னா விஜய் சேதுபதி ரொம்ப திட்டிருப்பாரு, இவங்க வெளியே போறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பரவாயில்ல இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு அடுத்து இந்த இஷ்யூ நடந்து அடுத்த நாமினேஷன்ல வந்து இவர் விக்ரம் சொல்லியிருப்பாரு, அவங்க எதுக்கு எடுத்தாலும் அழுதுறாங்க, அவங்க வந்து ஒரு சேஃபான கேம் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் நாமினேட் பண்ணியிருப்பாரு. அதாவது பேப்பரை கசக்கி வெளியே போடணும்னாங்கல்ல, அந்த இடத்துல விக்ரம் பேசியிருப்பாரு. அதெல்லாம் கேட்டுட்டு வந்து தான் ரம்யா ஜோ இதை சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நான் அதை பண்றேன்னு சொல்றேன், நான் வந்து கோழையா இருக்கேன்னு சொல்றேன், நான் எதுக்கு எடுத்தாலும் அழுது டிராமா பண்றேன்னு சொல்றேன், நீயும் அதை தானப்பா பண்ற அப்படின்னு கேட்கறாங்க. இது கரெக்ட் தான். விக்ரம் ரீசெண்டா நிறைய அப்படி பண்றாருங்க. எந்த ஒரு இஷ்யூ வந்தாலும் சரி, அது தைரியமா நீங்க கோவப்படுறீங்கன்னா கோவப்படுங்க, பேசுறீங்கன்னா பேசுங்க, எல்லாம் ஓகே. ஆனா இவர்ல ஒரு இஷ்யூல மாற்ற மாதிரி நிலைமை வரும்போது அப்படியே அழுது ஒரு டிராமா போட்டு தப்பிச்சிடுறாரு. வியானா ஆனா சூப்பர். வியானா வந்த முத நாள் இவர் ஆக்டிங்கை போட்டு தப்பிக்க தான் ட்ரை பண்ணாரு. அதெல்லாம் விட மாட்டேனே, நான் பேசணும் அப்படின்ற மாதிரி பேசி சொல்ல நினைச்ச எல்லா விஷயத்தையும் வியானா சொல்லிட்டாங்க. அதான் அவர் பக்கம் திரும்புதுன்னு வச்சுக்கோங்களேன், சாரின்ற வார்த்தையை வச்சு முடிச்சிடுறாரு. நீங்க யோசிச்சுக்கோங்க, அந்த இவன் எஃப்ஜேவோட காலவாரி ஆதிரி விழுற மாதிரி போனாங்கல்ல, விழல, எதுவும் ஆகல. ஒருவேளை அப்படி விழாம போயிருந்தாலுமே ஜஸ்ட் மிஸ்ல தானே தப்பிச்சாங்க. இவர் பக்கம் இஷ்யூ திரும்ப போகுதுன்னு இவருக்கு தெரிஞ்சிருச்சு. நான் பண்ணது தப்பு தான், நான் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்கிறேன், தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு எனக்கு தண்டனை கிடைக்கும்னு ஒரு டிராமாவை போட்டுட்டாரு. அப்படி அவர் டிராமாவை மட்டும் போடாம இருந்தார்னா, ஏன் விக்ரம் அப்படி பண்ணீங்க, அது தப்பு இல்லையான்ற மாதிரி சாட்டர்டே சண்டே வந்து அது இதுக்கு வந்திருக்கும், விஜய் சேதுபதி பார்வைக்கு வந்திருக்கும். அதை அவாய்ட் பண்றதுக்கு சாமர்த்தியமா ஒரு கேமை போட்டுட்டாரு. ஸோ இதை பத்தி தான் இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்ப திவ்யா சிலது கரெக்டா சொல்றாங்க. கடைசியா என்னன்னா, இவர் ரூல் பிரேக் பண்ணக்கூடாது, பிக் பாஸை மதிங்க, ரூலை பிரேக் பண்ணாதீங்கன்னு இவர் சொல்லுவாரு. ஆனா இவர் ரூலை பிரேக் பண்ணுவாரு. நீங்க எப்படி தெரியாம ரூலை பிரேக் பண்றீங்களோ அந்த மாதிரி தானே மற்றவங்களும் தெரியாம ரூலை பிரேக் பண்ணுவாங்க. ஆனா மற்றவங்கலாம் தப்பு, நீங்க தான் சரினா அது எப்படி? அதே மாதிரி என்ன அந்த விஷயத்துல ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாரு, ராங்கா என்ன அக்யூஸ் பண்ணிட்டாரு, நான் அதை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஒய்ஃபை பத்தி எதுக்குங்க பேசுறீங்க, என் ஒய்ஃபோ நானோ பேசினது எதுக்குங்க ஒட்டி கேட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டாரு பார்த்தீங்களா. அதை இவர் வந்து தப்பா தான் அக்யூஸ் பண்ணி இருக்காருன்ற மாதிரி விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாரு. விக்ரம், நீங்களும் உங்க ஒய்ஃபும் பேசுனீங்க, அவங்க பக்கத்துல இருந்தாங்க, கேட்க தானே செய்யும்.
நீங்க வந்து எங்கேயோ தனியா இருந்து அவங்க ஒட்டி கேட்ட மாதிரிலாம் பேசுறீங்க. விக்ரம் உங்க சைடு தப்பு இருக்குல்லன்ற மாதிரிலாம் விஜய் சேதுபதி லாக் பண்ணாரு. திவ்யாக்கு சப்போர்ட்டிவா பேசினார்ல, அந்த பாயிண்ட்டை வச்சு தான் அடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது என்ன ராங்கா அக்யூஸ் பண்ணிட்டாரு, எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்தது, அதெல்லாம் என்னால மன்னிக்கவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே விக்ரம் பண்ணிட்டு இருக்கிறத புட்டு புட்டு வச்சிட்டு இருக்காங்க. வியானா வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் அடிதாங்க. அவரை உட்கார வச்சுட்டு வக்ரம், உங்களை வக்ரம்னு சொல்றது சரிதான், நீங்க இப்படி தான் பண்றீங்க அப்படின்ற மாதிரி உட்கார வச்சு கிளின்னு கிழிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு ரம்யாவும் ஃபேஸ் டு ஃபேஸே நிறைய அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நியூஸ் கூட வந்தது, ரம்யாக்கும் விக்ரம்க்கும் லைட்டா மோதல் மாதிரி ஏற்பட்டதுன்னு நியூஸ்லாம் வந்தது. அது ட்விட்டர்ல பேசிப்பாங்கன்னு சொல்லுவேன்ல, அந்த மாதிரி பேசின மாதிரி நான் பார்த்தேன். ஸோ என்ன நடக்குதுன்றதை நம்ம ஃபுல்லா பார்த்தா தாங்க தெரியும். இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க.